இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அது எழுந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சர்ச்சைகளாக இருக்கட்டும், இன்னுமே வந்து அடங்காமல் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, இன்னும் அவருடைய இறுதிச் சடங்கில் நடந்த விஷயங்கள் தான் பரபரப்பாக வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அப்படி இறுதிச் சடங்கின் பொழுது நடந்ததாக சொல்லக்கூடிய குடும்ப தகராறு என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் கடந்த ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்திருந்தார். ஸோ சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறிச்சு அப்படின்னா அது என்னன்னா, அவருடைய இறுதி சடங்கில் நடந்த அந்த பிரச்சனை தான். உண்மையிலே இந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, இந்த பிரச்சனை ஏன் விவாதமாக மாறுச்சு அப்படின்றத பற்றி பாரதிராஜாவுடைய தம்பி ஜெயராஜ் அவர்கள் ரொம்ப மனசு வேதனையோட விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. அந்த விளக்கம் இப்போ எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் கிராமத்து மண் வாசனையை உலகம் முழுக்க பரப்பினவர் பாரதிராஜா தான். இயக்குனர் பாரதிராஜா அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நூற்றுக்கணக்கான கலைஞர்களை வந்து அறிமுகப்படுத்தின பெயர் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ ரசிகர்களுடைய மனசில் தனி இடம் பிடித்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்தை பற்றின செய்திகள் தான் அதிகமாக வந்து சமூக வலைதளங்களில் வந்து பேசப்பட்டுருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே பாரதிராஜாவுடைய இறுதி சடங்கில் நடந்த அந்த சம்பவம் தாங்க. ஏன்னா பாரதிராஜாவுடைய இறுதி சடங்கு அவருடைய விருப்பப்படி, ஆசைப்படி அவருடைய சொந்த வீட்டில் தான் நடந்துச்சு. அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் தான் அவர் வந்து அடக்கம் செய்திருந்தாங்க. ஸோ அவருடைய கடைசி ஆசையும் அதுவாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகள்கிட்ட, மனைவிக்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, நான் இறந்துட்டேன் அப்படின்னா கடைசி காலத்தில் என்னுடைய உடல் வந்து அங்கே தான் வந்து தகனம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி மகளும் வந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றினாங்க. ஆனால் அந்த இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகள் ஜனனி, மருமகள் நந்தனா இவங்களுக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனையே ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை நம்ம எல்லாருமே இணையதளத்தில் பார்த்துருப்போம். ஸோ அங்கே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியலனாலுமே அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது. அங்கே இருந்த சூழ்நிலைகள் வந்து அப்படித்தான் இருந்துச்சு. எல்லா கேமராக்களும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா மக்களும் அங்கே தான் கூடி இருக்காங்க. சொந்த பந்தன்றதை தாண்டி பாரதிராஜாவுக்கு விருப்பமானவங்க, அதாவது அவருக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அத்தனை பேர் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல கூட யாரையுமே பார்க்காம மகளும் மருமகளும் வந்து சண்டை போட்டுட்டாங்க. அதாவது மருமகளை வீட்டை விட்டு விரட்டினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா சொத்து பிரச்சனை தான். இந்த சொத்து பிரச்சனையால் குடும்பமே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு கூட நிறைய செய்திகள் வந்து பார்த்தோம். சமூக வலைதள பக்கங்களை திறந்தாலே வந்து எல்லாருமே இந்த விஷயத்தை தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. 1000 கோடி ரூபாய் சொத்துக்காக குடும்பத்தில் மோதல் அப்படின்ற ஒரு தலைப்போட நிறைய தகவல்களை வந்து பரப்ப தொடங்கினாங்க. அது எல்லாருமே நம்மளும் பார்த்துருப்போம். அதாவது பாரதிராஜா குடும்பம் குறித்து பல்வேறு விதமான யூகங்கள் வந்து உருவானுச்சு. அதுவும் குறிப்பாக ஜனனி மீது கடுப்பான விமர்சனங்கள் தான் வந்து எழுந்தது அப்படின்னே சொல்லணும். சொத்துக்காக மருமகளையே வந்து ஒதுக்குறாங்களா, விரட்டுறாங்களா அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாக பரவணுச்சு. இந்த நிலையில் பாரதிராஜனுடைய தம்பி ஜெயராஜ் வந்து அதை குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்திட்டையும் பகிர்ந்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எதை வேணாலும் பேசிடுறாங்க. என்ன நடக்குது அந்த இடத்துல அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் வந்து பேசிடுறாங்க. ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி பெருசாக்கலாம், அதை பற்றி எப்படிலாம் வந்து ஜோடித்து பேசலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி யாருக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாமல் ஏன் பேசணும், ஏன் இப்படி அவதூறாக வந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பரப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது அப்புறம் 1000 கோடி சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொத்துக்காக சண்டை நடக்குதுன்னு பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களுக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, எங்களுடைய குடும்பத்துக்கே பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சொல்லப்போனால் இது எங்களை குடும்பத்தையே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குடும்பத்தை வந்து கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத மாதிரி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. ஏன்னா அவருடைய தம்பி, பாரதிராஜாவுடைய தம்பிக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றத. அதனால் ஏன் இந்த விஷயத்தை இப்படிலாம் வந்து ஜோடித்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சொத்து அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு. ஆனால் அந்த சொத்து விவகார வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு தகவலை வந்து பகிர்ந்திருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பாரதிராஜா அண்ணன் உயிரோடு இருக்கும்போதே சொத்துக்களை எல்லாம் பிரித்து எழுதி வச்சிட்டாரு. இனி அதில் நாங்கள் போய் குறுக்கிடுறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணி வச்சுட்டு போயிருந்தார். ஸோ மகளுக்குன்னு தனியாக ஒரு பங்கு கொடுத்துட்டு தான் போயிருந்தார். அதே மாதிரி மருமகளுக்கு அப்படின்னு தனியாக ஒரு பங்கு, மனைவிக்கு அப்படின்னு தனியாக ஒரு பங்கு அப்படின்னு அவர் வச்சுருந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே 3 பங்காக வந்து பிரித்து தான் கொடுத்துட்டாரு.
ஸோ இப்போது இந்த சொத்துக்காக யாரும் இங்கே சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சொத்து எல்லாத்துக்குமே ஏற்கனவே பிரித்து கொடுத்தாச்சு. நீ பிரிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நீ நாங்கள் நினச்சா கூட இது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணி இருக்கிற வரைக்கும் அவருடைய பங்கு அவர்கிட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு அப்புறமா அது சட்டப்படி 2 பங்காக வந்து பிரியும், அவ்வளோதான். இதில் வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை விட்டுட்டு மக்களுடைய கற்பனை அப்படின்றது எங்கெங்கெல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். ஸோ கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டி ஒரு விஷயங்களை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ பாரதி ராஜா சார் செய்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வெளியே வந்திருக்குன்னே சொல்லணும். நிறைய வதந்தைகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஜெயராஜருடைய பேட்டியும் வந்து இருந்துச்சு. ஏன்னா சமூக வலைத்தளங்களில் இவருடைய பேட்டி தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துடைய தனிப்பட்ட பிரச்சனையை சொத்து சண்டையை வந்து மாற்றி பேசுகிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னும், பாரதிராஜா போன்ற ஒரு சாதனையாளர்களுடைய குடும்பத்தை தேவையில்லாமல் இப்படி வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ இவர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாரதிராஜா சார் இவ்வளோ சொத்து சேர்த்தவர். அவர் வந்து மனோஜ் வந்து இறந்ததுக்கு அப்புறமா எந்த விஷயமும் செய்யாமல் இருந்திருக்க மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு வந்து தெரியும் மனோஜ் இல்லை அப்படின்றதுனால பெரிய பிரச்சனைகள் பின்னாடி வரும் அப்படின்றதுனால அவரே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. இப்படி சொத்துக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க, இந்த குடும்பம் சொத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு, மருமகளையெல்லாம் அடித்து விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஏற்றுக்கவே முடியாது எங்களால் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வாழ்ந்த காலத்திலேயே குடும்பத்துக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொருத்தருடைய பாதுகாப்பையும் கருத்தில் வச்சு அவர் நிறைய விஷயங்களை வந்து செய்துட்டார். அதாவது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் சொத்துக்களை வந்து தெளிவாக பிரித்து வச்சுருந்தார். இந்த தகவல் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்கு. சினிமாவில் தாங்க நிறைய கதைகளை உருவாக்கி நிறைய விஷயங்களை வந்து பேசி ஜோடிப்பாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். சினிமாவில் பல பல கதைகளை உருவாக்கிய பாரதிராஜாவுடைய குடும்பம் இப்போ ஒரு கதையாக தான் சமூக வலைத்தளத்தில் வந்து பேசப்பட்டுருக்கு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமடைய செய்யுது. ஏன்னா சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே பாரதிராஜா சாருடைய சொத்து அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு டைட்டிலும் வந்து பார்த்துட்ருக்கோம். உண்மை தெரியாமல் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க, முதல்ல அதெல்லாம் வந்து நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி பாரதிராஜா குடும்பத்தினர் வந்து ஒரு வேண்டுகோளையே இப்போ வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறதும் வந்து கண்டிப்பாக வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துல நம்ம பேசவே கூடாது. ஸோ சமூக வலைதளங்கள்லையும் சரி நிறைய பேர் மக்கள்கிட்டையும் சரி இவர் வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோரிக்கையை வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் தலையிடுறது அந்த அளவுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.